ஹாய்! புதன் சீரிஸ் தான் இந்த பெட்ஷீட்ஸ் வாஷ் பண்ணிடலாம்னு. ஸோ ஒரு வீக்கில் வந்து ஒரு 2 தடவையாவது நான் இந்த பில்லோ கவர்ஸ், பெட்ஷீட்ஸ் இது எல்லாத்தையுமே நான் சேஞ்ச் பண்ணிவிடுவேன். அதையுமே செஞ்சுட்டு இந்த மன்ஹாக்கு சில ஹோம் ஒர்க்ஸ்களையும் நானே கொடுத்துருந்தேன். ஸோ அதையுமே அவங்க செஞ்சு பண்ணிகிட்ருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த புட்டு இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு இந்த கொத்து மாதிரி பீஃப் கறியோடு போட்டு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸுக்குமே கொண்டு போயிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பெருசாக எந்த மெனுவுமே இல்லை, ஐடியாவுமே இருக்கல. ஸோ அதனால் வந்து இந்த ரைஸ் கூடவே பீஃப் கறியும் இருந்துச்சு. அது கூட இந்த அப்பம் மாதிரி முட்டையாக ஆம்லெட் போட்டுட்டேன். ஒன்றும் இல்லை. இதுக்கு வந்துட்டு இந்த ஆம்லெட் கூடவே தக்காளி தான் நம்ம மெயினாக இதுக்குள்ளே சேர்க்க போகிறோம். தக்காளி மற்ற மசாலாஸ் எல்லாம் சேர்த்து நம்ம இதை வந்துட்டு கொஞ்சம் அப்பம் மாதிரியே அந்த கரையை வந்துட்டு எடுத்தோம்னு சொன்னால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது எல்லாருமே விரும்பியும் சாப்பிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இவர் வரும்போதே பேக்கரியில் இந்த மாதிரி டேட்ஸ் கேக், அப்புறம் வந்து இந்த ஐசிங் கேக், கப் கேக், சம்சா, பனானா இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கையோட இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு அம்மாவோட வீட்டை போகிற பிளான் தான் இருந்துச்சு. எனக்கு என்னென்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு அம்மாவோட வீட்டை போயிட்டு. ஸோ ரொம்ப கம்ப்ளைண்ட்டாகவே இருக்குது, நான் வரதில்ல அப்படின்னு. அதனால தான் நான் இந்த மன்னாக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே அவங்க ஹோம் ஒர்க் செய்கிறது, அவங்களுடைய வேலையில் பார்க்குறது, ஸோ அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறது, இந்த மாதிரியே டைம் போயிட்டு இருந்ததுனால நம்மளோட வீட்டுக்கு போக முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு போயிட்டேன். பக்கத்தில் தான் நம்மளோட வீடு இருந்தாலும் அந்த போகிறதுக்கான அந்த டைம் எடுக்கிறங்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு ஈவினிங் போனதுனால அந்த சீனை வந்து ரொம்ப ரசிக்கக்கூடியதாக இருந்துச்சு. அவங்க வீடுமே வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஈவினிங் டீ டைமுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி வெளியில் இருந்துட்டு நாங்கள் ஃபுல்லாகவே ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்போம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா எங்கள் சிஸ்டருடைய பொண்ணும் எங்கள் பொண்ணுமே வந்து சந்திச்சுட்டு ரொம்ப விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. 2 பேருக்குமே டைம் இருக்கிறதில்ல. அவங்களுக்குமே ஸ்கூல், டியூஷன்ஸ், ஒர்க்குன்னு அவங்களும் இருப்பாங்க. நானுமே பிள்ளைக்கு ஸ்கூல் ஒர்க் அப்படி இருக்கிறதுனால 2 பேருமே சேர்ந்து விளையாடி ரொம்ப நாள் ஆகிடுச்சுங்கிறதுனால ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சன்செட் சீனெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக அப்படியோ காற்றுக்கு மரமெல்லாம் ஆடி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அது எல்லாமே பார்த்துட்டு வெளியில் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். இந்த இந்த டீ எல்லாம் வந்துட்டு நாங்கள் வெளியில் தான் வச்சு குடிச்சிட்டு இந்த மாதிரி சில்லியான சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருப்போம். ஸோ இது நானும் சிஸ்டரும் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா மீட் பண்ணினோன்னா இந்த மாதிரி நாங்கள் அம்மா வீட்டில் கதை பேசிட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருப்போம். இப்போது இந்த இந்த ரோட்டில் வந்துட்டு ரொம்ப அந்த வாகனங்கள் இல்லை. ஸோ அந்த ஒரு வெஹிக்கிள்கள் இல்லாதனால நம்ம ஃப்ரீடமாக வாக் பண்ணலாம், ஜாக்கிங் போகலாம். ஈவினிங் டைமில் வந்து நிறைய மார்னிங் ஈவினிங் டைம்லாம் அங்கே நிற்கிற டைமில் நான் வந்துட்டு இந்த வாக்கிங் போகிறது, அப்புறம் வந்துட்டு இந்த சைக்கிளிங் இந்த மாதிரி விஷயமெல்லாம் நிறையவே செய்வோம். அண்ணா குட்டிக்கு ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் இருந்ததுனால நான் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.